பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட கடலூர் மாவட்டத்தில் மத்திய குழுவினர் ஆய்வு மேற்கொள்ள தொடங்கியிருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜேஷ் குப்தா தலைமையிலான 7 பேர் கொண்ட குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் வினோத்குமார் இணைகிறார். வினோத், தற்போது மத்திய குழு அங்கே வந்துட்டாங்களா? ஆய்வை எந்தெந்த அடிப்படையில் பண்ணலான்ற ஒரு முடிவில் இருக்காங்க? வணக்கம் விக்னேஷ். அதாவது பாத்தீங்கன்னா, கடலூர் மாவட்டத்தில் செஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக பாதிக்கப்பட்ட இடங்களை மத்திய குழுவினர் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். குறிப்பாக பாத்தீங்கன்னா, செஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, விழுப்புரம், திருவண்ணாமலை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சேதம் ஏற்பட்டது. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யப்படும் என பிரதமர் மோடி தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களிடம் உறுதியளித்திருந்தார். அதன்படி தமிழகம், புதுச்சேரியில் உள்ள புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்வதற்காக மத்திய உள்துறை அமைச்சக இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையில் 7 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டது. பின்னர் அந்த குழு பாத்தீங்கன்னா, நேற்று முன்தினம் சென்னையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்து கலந்தாலோசித்த பிறகு நேற்றைய தினம் விழுப்புரம் பகுதிகளில் தொடர்ந்து ஆய்வு மேற்கொண்டனர். அதைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா, இன்றைய தினம் காலை முதல் பாத்தீங்கன்னாக்கா பண்ருட்டி பகுதிகளான பண்ருட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட வெள்ள பாதிக்கப்பட்ட பகுதிகளான பகண்டை, மேல் பட்டாம்பாக்கம், அழகிய நத்தம், குண்டு உள்ளிட்ட பகுதிகளையும், அதே போன்று கடலூர் மாநகராட்சி பகுதியில் உள்ள குண்டு உப்ளவாடி, நாணமேடு, கண்டக்காடு உள்ளிட்ட இடங்களில் விவசாய நிலங்களையும் பயிர் சேத மதிப்புகளையும், சேதமடைந்த பாலங்கள், சாலைகள், பொதுமக்களினுடைய வீடுகள் உள்ளிட்டவைகளை பார்வையிட்டு ஆய்வு செய்து ஆய்வறிக்கை வழங்க உள்ளனர். அதன்படி பாத்தீங்கன்னா, தற்பொழுது இன்று காலை வெள்ள பாதிப்பு இடங்களை ஆய்வு செய்ய இன்று காலை முதல் ஆய்வு செய்து வருகின்றனர். தற்பொழுது பாத்தீங்கன்னா, மேல் பட்டாம்பாக்கம், பகண்டை உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்து தற்பொழுது அழகிய நத்தம், அதாவது பண்ருட்டி தாலுகாவிற்கு உட்பட்ட அழகிய நத்தம் என்ற பகுதியை பார்வையிட்டு வருகின்றனர். தொடர்ந்து பாத்தீங்கன்னாக்கா தமிழக முதல்வர் மழை வெள்ள பாதிப்புக்காக 2000 கோடி ரூபாய் மத்திய அரசு வழங்க வேண்டும் என பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருந்த நிலையில் மத்திய அரசானது பாத்தீங்கன்னாக்கா முதற்கட்ட நிதியாக 944 கோடியே 80 லட்சம் ரூபாய் முதற்கட்ட நிதியாக வழங்கியுள்ளது. தொடர்ந்து இந்த மத்திய குழு 7 பேர் கொண்ட மத்திய குழு ஆய்வறிக்கை, அதாவது ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட இடங்களையும் சென்று விளைநிலங்கள், பாலங்கள், சாலைகள், பொதுமக்களினுடைய வீடுகள், பயிர் சேதம் உள்ளிட்டவைகளை ஆய்வு செய்து மதிப்பறிக்கை தயாரித்து மத்திய அரசிடம் வழங்கிய பிறகு அடுத்த கட்ட நிதியானது வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விக்னேஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி வினோத்குமார்.